ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். புதினா ரைஸ் தாங்க. 2 கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன். அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து க்ளீன் பண்ணி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகா, அப்புறம் அந்த பிரியாணி மசாலா எல்லாமே என்ன உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஜாதி பத்திரிலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க. இந்த அரைக்கிறதுல இப்போ நம்ம என்னென்ன சேர்த்து அரைக்க போகிறோம் அப்படின்னா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ புதினாவை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இன்னும் எல்லாமே நம்ம தாளிச்சிட்டு 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். எல்லாமே சேர்த்துட்டு நம்ம சாப்பாடு கிளற வேண்டியதான். இதில் 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த தாளிக்கிற இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு அன்னாச்சி முப்பு எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு 2 வரமிளகா போட்டுட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயமும் போட்டாச்சுங்க. வெங்காயம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ புதினா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் புதினா பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம சாதத்தை அரிசியை உள்ளே போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, 1க்கு 2.5 தண்ணி வச்சுட்டு விசில் போட்டு 3 விசில் விட்டிங்கன்னா புதினா சாதம் ரெடி. அரிசி போட்டு தண்ணி அளவாக ஊற்றியாச்சு. லாஸ்ட்டாக ஒரே 1 ஸ்பூன் நெய்யில் நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்து வறுத்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை வேர்க்கடலை வேணும்னு நினைக்கிறவங்க வேர்க்கடலை வறுத்து போட்டுக்கலாம். ஏன்னா ஃபைனலாக போடும்போது இதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ போட்டுட்டு கலந்துட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விசிலுக்கு அப்புறம் நம்ம புதினா சாதம் இப்படி தாங்க இருக்குது. ரொம்ப கமகமன் விசில் வரும்போதே ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருந்தது. டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.